ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஒரு விசையாய் வாழ்த்துகிறோம். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரி சோஃபியாக்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக உங்களோடு என்னோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பேர்பெறாய் நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிங்க. அவங்களுடைய மன இயக்கங்கள், கிளேசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. நாளுடைய ஆராதனை நடத்துகிற சோஃபியாக்காக ஈஃபோக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 2ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கருவை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கருவை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. நான் தேர்வாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்னும் உம் வழியில் நடத்திடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடத்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஆமாண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே இயேசு சாமி, என்னை உருவாக்கி உயர்த்தின தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் ஆண்டவரே என்னை பேர் சொல்லி அழைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா சாமி, நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் எங்கள் ஒருத்தரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே நீரே எங்களை ஆண்டவரே உருவாக்கியிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோன்னா சாமி, அது உம்முடைய கிருபை மட்டுமே சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு சாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய துதிகளை உமக்கு செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே உம்முடைய பிரசனை இந்த இடத்துல இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு சாமி. நீர் இந்த ஆராதனை எங்களுடைய வர்ஷிப் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் சாமி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நட
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமாம் ஆண்டவரே, நீர் மாத்திரமே என் துணை சாமி. ஆண்டவரே சாமி, நான் என்றைக்குமே ஆண்டவரே தனிச்சு இல்லை சாமி. ஆண்டவரே நான் ஆண்டவரே உலகத்துக்கு நான் தனியாக தெரிஞ்சாலும் சாமி, ஆண்டவரே சாமி நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே சாமி, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே அந்த தனிமையை ஆண்டவரே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவையில்லை சாமி. ஆண்டவரே சாமி, ஏன்னா நீங்கள் அவங்களோட என்றைக்குமே இருக்கிறீங்க சாமி. நீர் ஆண்டவரே சாமி நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க சாமி. நீங்கள் என்றைக்குமே எங்களை கைவிடுவதில்லை சாமி. ஆண்டவரே சாமி, ஆண்டவரே நாங்கள் தான் அநேக நேரத்தில் சாமி உங்களுடைய பிரசனத்தை உணராமல் ஆண்டவரே நாங்களே எங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரே சாமி நாங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிரோம் சாமி. ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே உங்களுடைய நாமம் கூப்பிட்டா போதும் சாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே சாமி நெருக்கமாக இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே சாமி, உம்முடைய நாமத்தை கூப்பிட்டு உம்முடைய பிரசனத்தை உணராதவங்க யாருமே இல்லை சாமி. ஆண்டவரே சாமி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் சாமி, ஆண்டவரே சாமி உம்முடைய அந்த நாமத்தை கூப்பிடுற அந்த அவங்களுக்கு நீங்கள் அந்த கிருபையை செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி, அவங்க என்றைக்குமே அந்த லோன்லினஸை ஃபீல் பண்ண வேண்டாம் சாமி. ஏன்னா நீங்கள் அவங்களோட என்றைக்குமே இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, அவங்க உங்களுடைய நாமத்தை கூப்பிட்டாலே போதும் சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை அறியாதவங்க யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருந்தா சாமி, ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் இறங்குங்க சாமி. ஆண்டவரே சாமி, ஒருவேளை அவங்க ஆண்டவரே அநேக நாட்கள் ஆண்டவரே டிப்ரெஷனில் கடந்து போயிருக்கலாம் சாமி. ஆண்டவரே சாமி, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஆண்டவரே அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம் சாமி. ஆனால் அவங்களுக்காக உயிர் கொடுத்த தேவன் இயேசு இருக்கிறாருங்கிறது ஆண்டவரே சாமி இந்த நேரத்தில் அவங்களோட நீங்கள் பேசுங்க சாமி. ஆண்டவரே சாமி, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவன் சாமி, எங்களுடைய ஒரு படியில் எங்களோட கூட நடக்கிற தேவன் என்று ஆண்டவரே சாமி நாங்கள் ஒருத்தரும் எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாள் வரை எங்களை வழி நடத்தினீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே மீதி உள்ள ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையால் எங்களை போஷிங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கோம். இன்று 10ஆம் தேதி. கர்த்தர் நம்மை அருமையாய் இதுவரை நடத்தினார். இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை அதே எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Jeremiah chapter 15 verse 20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழாக 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் நாம் செய்தியை கேட்டோம். எரேமியாவினுடைய ஒரு புலம்புகிற சூழ்நிலைகளில் உங்களைப் போல என்னைப் போல அவனும் பாடுள்ள மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்காய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கர்த்தர் அவனை நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பேசும்போது அவனுடைய ஏக்கங்கள், அவனுடைய வேதனைகள், அவனுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவரே என்னை மாத்திரம் ஏன் இப்படி வைத்திருக்கீங்க என்று சொல்லி அவன் கதறுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அதிகாரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான், அந்த கான்செப்ட்ல தான் அவன் தேவனோடு இடைப்படுகிறான். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கவலைகளை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலையும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. தேவன் தன்னுடைய கோபாக்கினியை வெளிப்படுத்தக்கூடியவர். ஒரு ஸ்டேஜில் அவர் சொல்றாரு, மோசே வந்தாலும், பழைய ஏற்பாட்டினுடைய ஹீரோஸ் அவங்க, மோசே வந்தாலும் சாமுவேல் வந்தாலும் இந்த ஜனங்களுக்காக யார் பரிந்து பேசினாலும் நான் செவி சாய்க்க மாட்டேன், இவர்களை என்னுடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடு, அவரை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி தேவன் மிகவும் கோபம் உள்ளவராய் செயல்படுகிறதை. இதை அறிந்த இவன் எரேமியா அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்றான், ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படி இவ்வளவு கோபத்தை இருக்கிறீங்க, நீங்க கோபப்பட்டா நான் எங்க போவேன் என்று சொல்லி அவன் அநேக வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கான். 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 16-17. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தை நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். சொல்றேன், நான் எவ்வளவு பரிசுத்தமா என்னை காத்துக்கிட்டேன், பரியாசக்காரரோடு நான் உட்காரல, என்னுடைய சூழ்நிலை நீங்க புரிஞ்சுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதுக்கப்புறம் 19ஆம் சொல்றான், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய் என்று நீங்க சொன்னீங்களே என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறான். அப்போ அவர் சொல்றார், ஆண்டவரே உன்னை இந்த ஜனத்துக்கு விரோதமா நான் பிரித்து வச்சிருக்கேன், உன்னை அரணான வெண்கல அலங்கமா வச்சிருக்கேன், உனக்கு விரோதமா அநேக காரியங்கள் ஏற்பட்டாலும் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணக்கூடியவனா இருக்கேன், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கான்செப்ட் அப்படியே நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் என்றால் இந்த பொல்லாத உலகத்தில் அநேக சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு, அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக அவமானங்கள், அநேக துன்புறுத்துதல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருந்தாலும் அநேக விதங்களில் நீங்களும் நானும் அநேக விதமான நண்பர்களினால நம்மோட கூட இருக்கிறவர்களால பாடுகளை அனுபவிக்கக்கூடியவர்களாய், சில இடங்களில் குடும்ப அங்கத்தினால பிரச்சனை, சில சபையினால பிரச்சனை, நம்முடைய விசுவாசிகளால பிரச்சனை, அநேக நம்முடைய நண்பர்களால பிரச்சனை என்று சொல்லி எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உங்களை போல என்னை போல நாமும் சோர்ந்து போடவளாய், இந்த எரேமியாவை போல அழுகக்கூடியவளாய், வேதனை உள்ளவளாய், தேவனை பார்த்து முறையிடக்கூடியவளாய் இருக்கிறோம். அப்போ உங்களை பார்த்து என்னப்பா சொல்றாரு, நான் உன்னை அரணான வெண்கலமா அலங்கமா உன்னை வச்சிருக்கேன், உனக்கு விரோதமா அநேக காரியங்கள் ஏற்பட்டாலும் நான் உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை பாருங்க. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனங்களை அவர் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கார். வாசிங்க. ஏசாயா 54:17 வாசிக்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்.
உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி அநேக வார்த்தைகள் வரலாம், அநேக உனக்கு விதமாய் குற்றம் சுமத்தலாம், ஆனா நான் உன் கூட இருப்பேன், ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்க அவர் மிகவும் வைராக்கியமாய் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ள தேவன். ஒரு வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்திருப்பார் என்றால், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்வார் என்றால், அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்க ஏன் கலங்கணும், ஏன் கவலைப்படணும்? அவர் உங்களுக்கு அனுகூலமான துணை, பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னு வாசிங்க ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு உதவி, அந்த எந்த சூழ்நிலை எந்த உதவி தேவைப்படுகிறதோ அவர் உதவி செய்கிறதுல உண்மை உள்ளவர். காரணம், உனக்கு விரோதமாய் எழும்பலாம், அநேக நாவுகள் உனக்கு குற்றம் சுமத்தலாம், ஆனால் நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்ய, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல பவுல் இப்படியாக சொல்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடல. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவரா இருக்காரு. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உண்டாக்கக்கூடியவரா இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் நம்மோடு இருக்கார். நீங்களும் நானும் கலங்க வேண்டியதில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க கலங்கி போய் சோர்ந்து போய் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை வரல. மனுஷன் தாங்கிக் கொள்வதற்கான வழியை கொடுப்பது மாத்திரமல்ல, தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்கக்கூடிய உண்மையுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் என்னை அப்படியாகவே நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியாகவே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய கிளேசங்கள், பாரங்கள், வேதனைகள், அவமானங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நீங்க அவங்களோடு கூட இருக்கீங்க என்பதை ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எல்லா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.